நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இப்போ நம்ம டியூஷன் பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் தான். 10th படிக்கிறவங்களுக்கு. ஸோ தமிழ், அதாவது தமிழ் சப்ஜெக்ட்டும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டும் சோஷியல் சயின்ஸ், ஓகேங்களா? இதுக்கு வந்து ரிவிஷன் இது நான் ரெடி பண்ணிருக்கேன். நம்ம ஆப்பில் கோர்ஸில் அப்லோட் பண்ணிருக்கேன். சரி, இது வந்து 100 ரூபா கட்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் காசு, மினிமம் சார்ஜஸ் 100 தான் ஆப்பில், ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட் ஆப்ஷன் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. உள்ளே போனீங்கன்னாக்கா 10th சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி, 10th சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபி, 10th சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10th சோஷியல் எக்கனாமிக்ஸ், 4மே சோஷியல் சயின்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். தமிழில் கிளியராக எக்ஸ்பிளைன் கதை சொல்லியிருப்பாங்க, அந்த கதையை கேட்கணும், ஓகேவா? அடுத்து தமிழுக்கு ஃபுல்லாகவே ஒரு 50 கிளாஸஸ் இருக்கும். இப்போ யூனிட் 1, அதாவது முதல் இயலில் போனீங்களாக்கா என்னென்ன இருக்குது, ஓகேவா? கிராமர் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாமே அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதில் எந்த டவுட்னாலும் என்கிட்ட தனியாக கேட்டாலும் நான் சொல்லி தரப்போகிறேன், சரியா? ஜஸ்ட் இது ரிவிஷன் பேக் தான் இது. அடுத்து மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் அழகாக பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன், உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எப்படி பிரிச்சிருக்கோம்னாக்கா முக்கியமான சம்ஸாக இருக்கும். இப்போ C2னாக்கா சாப்டர் 2, அதாவது நம்பர், அந்த ரிலேட்டட் எக்ஸசைஸ். இப்போ அதில் 9.1 9.3க்கான வீடியோஸ், அது 14 நிமிஷம் இருக்குது. அடுத்து சாப்டர் 2ல் நம்பரு 2.4லேருந்து 2.6, அடுத்து 2.1ல் 1 to 3 சம்மு, 2.1ல் சாப்டர் 1, அதாவது சாப்டர் நம்பரில் 2.1 இருக்குது எக்ஸசைஸ், அதில் 4 to 5 6, அது சம் நம்பர் எக்ஸசைஸ் நம்பர் எல்லாமே கிளியராக அதில் போட்டிருப்பேன், ஓகேவா? C2னா சீனாக்க சாப்டர், ஓகேவா? சில முக்கியமான சம்ஸ், அதாவது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிற சம்ஸ் எல்லாமே இதில் நடத்திருக்கேன். எல்லா 10th எல்லா மேக்ஸிமும் நடத்தலப்பா. உங்களுக்கு சில சாப்டரு உங்களுக்கு ரொம்ப மண்டைக்காயும் டென்ஷன் ஆக்கிற சம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே கிளியராக புரிகிற மாதிரி இன்டெப்த்தாக நடத்தியிருக்கோம், ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் சாப்டர் 2 தான் ரொம்ப எல்லோரும் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா டென்ஷன் ஆவீங்க, ரைட்டா? அதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் இதில் நடத்திருக்கேன், ஓகேவா? மென்சுரேஷன், அதாவது இது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இருக்கும். அல்ஜிப்ராவில் சில முக்கியமான சம்ஸ் கற்றுருக்கோம். அப்புறம் மென்சுரேஷன் டாபிக் எல்லாருமே டென்ஷன் ஆவீங்க, அதுக்கு நடத்திருக்கேன், சரியா? இது 3 சாப்டர் அதில் வந்து கவர் ஆகிடுச்சா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப மென்சுரேஷன் வரும், ஓகேவா? மென்சுரேஷன் தான் கொஞ்சம் சம்ஸ் அதிகங்களா, அதனால் மேக்ஸில் அந்த ஒரு 3 சாப்டர் மட்டும் இதில் நான் கவர் பண்ணிருக்கேன். மற்றபடி எல்லாருமே கிராஃபு, ஜாமெண்ட்ரி எல்லாமே ஆல்ரெடி போட்டு பழகி தேஞ்சிருப்பீங்க, எனக்கு புரியுது. பட் இது அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு, ஓகேவா? இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் சாப்டர் டவுட் இருக்குது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபர்ட்டி, இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா இந்த ஒரு மந்த் ஃபுல்லாக ரிவிஷன் தான், ஓகேவா? இதுவரையும் நீங்கள் 70 மார்க் எடுத்துருக்கலாம், 60 மார்க் எடுத்துருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டு. உங்கள் ஸ்கூலில் மார்க் போடலன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. நீ படித்தேன்னா மார்க் விழும். பப்ளிக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் திருத்த மாட்டாங்க, நல்லா தான் திருத்துவாங்க. எழுதுனா அதுக்கான மார்க் உண்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் இது கிவன் டேட்டா எழுதணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன் போடணும், ஃபைனல் ரிசல்ட்டுன்னு எழுதணும். இது 3 எழுதிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அடுத்து ஃபார்முலா நடுவில், ஓகே? ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா போடணும். இது இல்லாமல் நீங்கள் எழுதுனா மார்க்கே உள்ளாது. அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரியா? ஓகேவா? அதேமாரி சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எழுதுறப்ப அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சில ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், இந்தமாதிரி எழுதுனா அந்த மாதிரி மார்க் கிடைக்கும், இந்தமாதிரி ஸ்டோரி எழுதுனா கரெக்டாக கிடைக்கும், நான் சொல்கிறேன், ஓகேவா? கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லுங்கள். அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஹேப்பினாலே ஃபுல் சிலபஸ் தான், ரைட்டா? அதுதான் உங்களுக்கு பப்ளிக்கும் இதாகும். பட் நடந்தால் பப்ளிக்கு நான் வந்து பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் பண்ணி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தனியாக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அது படிக்காமல் போகவே கூடாது, ஓகேவா? சரி, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து குரூப்பில் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ட்டு, ஓகேவா? 10th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதேமாரி இப்போது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு 11th 12th குரூப்பில் ஷேர் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் கேர், தி பெஸ்ட். பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள்.